பாகிஸ்தானில் தக்ஷஷீலா பக்கத்தில் பீர் மவுண்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு அகழாய்வு பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து குஷான பேரரசர்களில் கடைசி பேரரசரான வாசுதேவா அவருடைய காலகட்டத்தை சேர்ந்த நாணயங்களும் லாப்பிஸ் லசோலி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அலங்கார கற்களும் கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2000 year old குஷான் எம்பையர் காயின்ஸ் ஃப்ரம் கிங் வாசுதேவாஸ் எரா அன்அர்த்டு டியூரிங் எக்ஸவேஷன் இன் பாகிஸ்தான். இதில் ஒரு சின்ன வரலாறு குறிப்பை சொல்கிறேன். வாசுதேவா தான் கடைசி குஷான அரசர்னு சொல்லுவாங்க. பட் வாசுதேவாவுக்கு அப்புறம் கிபுநாதா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கிபுநாதா சமுத்திரகுப்தரால் கொல்லப்பட்டிருப்பார். சமுத்திரகுப்தரோட வட இந்திய படையெடுப்பு இருக்கும்ல அலகாபாத் கல்வெட்டில், அதில் கிபுநாதாவோட பேர் தான் இருக்கும். சரியா? ஸோ வாசுதேவாக்கு அப்புறம் கிபுநாதன் ஒருத்தர் இருந்தார். இது பெய்டு பேட்சில் நான் கொடுத்த நோட்ஸு. இப்போ நமக்கு கிடைச்ச டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதலாம் வாசுதேவர் காலகட்டத்தை சேர்ந்ததாக கூட இருக்கலாம். ஓகே, பாகிஸ்தானோட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தக்ஷஷீலா நகருக்கு பக்கத்தில் இருக்க யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பீர் மவுண்ட் தொல்பொருள் தளத்தில் அலங்கார கற்களையும் பழங்கால நாணயங்களையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த அலங்கார கற்கள் வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த லாப்பஸ் லசோலி அப்படிங்கிற ஒரு விலை மதிப்பற்ற கல். அந்த நாணயம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வெண்கல நாணயம். அது வந்து குஷான அரசரான வாசுதேவருடையது. இந்த நாணயத்தோட ஒரு பக்கத்தில் பேரரசரோட உருவமும் இன்னொரு பக்கத்தில் ஒரு பெண் தெய்வத்தோட உருவமும் இருக்குது. இது அந்த காலகட்டத்தோட மத பன்முகத்தன்மையை பிரதிபலிக்குது. ஏன்னா குஷானர்களில் சில பேர் பௌத்த மதத்தை தழுவி இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்களோட உருவங்களை நாணயங்களில் பொறிச்சிருந்தாங்க. காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.